கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த புதிய நாளுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்கள் ஏசாயாவில் சொன்னது போல் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தெய்வமே, இப்பொழுதும் உம் கையில் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். என் இதயத்தில் விசுவாசம் பெருகி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாமல் திகைக்காமல் உம்மை விசுவாசித்து ஜீவிக்க கிருபை செய்யும். என்னால் இந்த வாழ்க்கையை கடக்க முடியாமல் எல்லாம் உங்கள் திட்டம்படிதான் நடக்கிறது என்பதை நான் அறிந்து காத்திருக்கும் என்னை ஆறுதல் படுத்தி எனக்கு உதவுமாறு வேண்டிக் கொள்கிறேன். என் சந்தேகங்களும் அச்சங்களும் நீங்கி அனைத்தையும் உன் கரம் தாங்கும் என்று விசுவாசிக்கிறோம். உங்கள் சிம்மாசனத்தில் நீர் வீற்றிருக்கிறீர். எங்களை நித்தம் காத்து வழிநடத்துவீர். எல்லாவற்றிற்கும் மேலாக உம் சித்தம் செய்ய நாடுகிறேன். இந்த கடினமான நாட்களை நான் கடந்து செல்லும் பொழுது உங்கள் பரிசுத்த ஆவியானவர் எனது நிலையான நண்பராக இருப்பாராக. என்னை இறுக்கமாக கரம் பிடித்து கொள்ளும். அப்பா, நம்பிக்கை நிறைந்த எனது எதிர்காலத்திற்கான திட்டங்கள் உங்களிடம் உள்ளது என்று நம்ப எனக்கு நம்பிக்கை கொடுங்கள். கர்த்தாவே, முழு இருதயத்தோடும் ஆன்மாவோடும் உம்மை துதிக்கிறோம். அனைத்து சுமைகளில் இருந்தும் எங்களை விடுவீங்கள். நாங்கள் உம்முடைய கிருபையுள்ள கர்த்தரை தேடுகையில் உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதியுங்கள். நாங்கள் உங்கள் காலடியில் எங்களை தாழ்த்தி வணங்குகிறோம். எங்களை வழிநடத்துங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.